அழாத. நீ அம்மாவுக்காக பெரிய தியாகம் பண்ணியிருக்க. உன் மனசுக்கு கடவுள் எந்த குறையும் வைக்க மாட்டாரு. காயத்ரி, கடவுள் யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்காளோ அதுதான் நடக்கும். நம்மளால எதையும் மாத்த முடியாது. நீ அழாத. அக்கா, நீ சொன்னதை நான் சாதிச்சு காட்டிட்டேங்க்கா. இனிமே அந்த வீட்டில் நீயும் நானும் வச்சதுதான்டா சட்டம். நான் நினச்ச மாதிரி காயத்ரி என் தம்பி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இனிமே என் தம்பியை யாரும் இந்த வீட்டில் வேலைக்கார மாதிரி நடத்த முடியாது. அக்கா, அக்கா, ஏய் வா வாடா 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 வா. கதா சாத்திடும், கதா சாத்திடும். அக்கா கை கொடு, கை கொடு. அக்கா, இன்னைக்கு மண்டபத்துல பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்ட. செம்ம மாஸ்கா நீ கலக்கிட்ட. அக்கா, மண்டபத்துக்கு செழியன் வந்ததும் எங்க நான் கட்டின தாலிய கலட்டிட்டு செழியன காயத்ரி கழுத்துல தாலி கட்ட வச்சிருவாங்களோன்னு நான் பயந்துட்டேன்க்கா. ஆனா நீ சென்டிமெண்டலா பேசி அத்தனை பேர் வாயையும் மூடிட்ட. அந்த செழியனை அடிச்சு ஓட விட்டுட்ட. உண்மையிலே நீ செம்மக்கா. சத்தியமா உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலக்கா. இன்னைக்கு நீ செஞ்சது சரியான சம்பவம். நான் காயத்ரி கழுத்துல தாலி கட்டினத பொறுக்க முடியாம அந்த அன்னபூர்ணி துடி துடிக்கிறாக்கா. எனக்கு அதை பார்க்க அப்படியே சந்தோஷமா இருக்குக்கா. என் புள்ள சிவாவை என்கிட்டேருந்து பிரிச்சதும் இல்லாம நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் சிந்து கழுத்துல தாலி கட்ட வச்சால, அதுக்கு தான்டா நான் இப்ப பழி வாங்கியிருக்கேன். என் புள்ள சிவாவுக்கு ஸ்னேகாவை கட்டி வைக்க நான் ஆசைப்படும் போது இவ யாரா சிந்து கழுத்துல தாலி கட்ட சொல்றதுக்கு? இன்னைக்கு நான் வேணான்னு கதர்னேன்ல. நான் கதற சிந்து கழுத்துல தாலி கட்ட வச்சால, அப்ப எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும், எவ்வளவு துடிச்சிருப்பேன். அதுக்கெல்லாம் எப்படா பதிலடி கொடுப்பேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன்டா. கடவுள் எனக்கு சரியான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டாரு. இனிமே யாரு நினைச்சாலும் உனக்கும் காயத்ரிக்கும் நடந்த கல்யாணத்தை செல்லாதுன்னு சொல்லவே முடியாதுடா. ஊர் அறிய நீ காயத்ரி கழுத்துல தாலி கட்டியிருக்க. இனிமே நீ தாண்டா அவ புருஷன். இத்தனை நாளா உன்னை வேலைக்கார மாதிரி எல்லாரும் உன்னை நடத்துறப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? ஆனா இனிமே இந்த வீட்டுல ஒரு இளவரசன்டா. உன்னை யாரும் நீ கை நீட்டி பேசவே முடியாது. இந்த வீட்டுல எல்லாருக்கும் இருக்கிற உரிமை உனக்கு இருக்கு. இனிமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சாம்ராஜ்யம் தான்டா. இந்த பாரு, நான் சிவாவால சாதிக்க முடியாத எல்லாத்தையும் உன்னை வச்சு சாதிக்க போறேன்டா. ஆமாக்கா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. இந்த சந்தோஷத்தை நான் எப்படி கொண்டாடுறதுனே தெரியலக்கா. அக்கா, நீ இப்படி வா. என்னடா பண்ற? ஏய் ஏய் ஏய், இறக்கி விடுடா. ஏய், தலை சுத்துறா, இறக்கி விடுடா. அப்பா, முரட்டு பயலே, என்னடா பண்ற? உன் முரட்டுத்தனத்தெல்லாம் போய் உன் பொண்டாட்டிட்ட காட்டு, என்கிட்ட இல்ல. அக்கா போக்கா. அவ செழியனை மனசுல வச்சுக்கிட்டு உன்னை வெறுத்து ஒதுக்குவா. அவளை கொஞ்சம் கொஞ்சமா உன் வழிக்கு கொண்டு வா. அவளை உன் அடிமையா மாத்தி வச்சுக்கோ. அப்பதான் இந்த வீட்டுல எது நினைச்சாலும் சாதிச்சுக்க முடியும். சரிக்கா, சரி சரி, நான் போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாக்குறேன்.
பெரியம்மா, அழாதீங்க பெரியம்மா. மறுபடியும் உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. இனிமே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என் பொண்ணு அவ ஆசைப்பட்டவனோட சேர்த்து வைக்க முடியலையே. அவ முகத்துல நான் எப்படியா முழிப்பேன்? என் உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து போய்தான் அவ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. என்கிட்ட எசுக்கிய கட்டிக்க விருப்பமே இல்லைன்னு சொன்னவன் நான் மயங்கி விழுந்ததும் அந்த பயத்துல அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளே. நீங்கெல்லாம் எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க? தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல. நாங்க எல்லாரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் பெரியம்மா, ஆனா அம்மா தான் கேட்கல. உங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு காயத்ரியை பயமுறுத்தி எசக்கிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில எங்களால அதை தடுக்க முடியல பெரியம்மா. ஆறுமுகம், இத்தனை பேரு கல்யாண மண்டபத்துல இருக்கும்போது எப்படிடா செழியனை கடத்திட்டு போனாங்க? நீ எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருந்த? மாறனையும் சம்பத்தியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுனால இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டோமா. அந்த கேப்ல தான் செழியனை கடத்திட்டு போயிருக்காங்க. செழியனை மாறன் கடத்தலன்னு சஞ்சய் சொன்னாரு. அப்ப அவனை கடத்தினது யாரு? வேற யாருமா கடத்திருக்க போறாங்க? எல்லாம் அந்த மாறனோட ஆளுங்க தான். அவங்க தான் ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மாறனையும் சம்பத்தியும் தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சேடா. அப்புறம் எப்படி அவனுங்க கடத்திருக்க முடியும்? இல்லம்மா, மாறனோட எல்லா ஆளுங்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணல. நமக்கே தெரியாம அவங்கெல்லாம் மண்டபத்துக்குள்ள பதுங்கி இருந்திருக்காங்க. நாம வசந்த நேரமா பார்த்து அவங்க செழியனை கடத்திட்டு போயிருக்காங்க. உன்கிட்ட எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அது உருப்படியா செய்ய மாட்டியா? உன்னோட கவனக்குறைவாலதான் இன்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு. நீயே நல்லா யோசிச்சு பாரு. உன்னால தானே அவளுக்கு சின்ன வயசுல பேச்சு போயிடுச்சு. இன்னைக்கு நீ பண்ண வேலையால தான்டா அவளோட வாழ்க்கையே போயிடுச்சு. சிவா, நீங்கெல்லாம் இருக்கீங்கிற தைரியத்துல தானே நான் நம்பிக்கையோட இருந்தேன். கடைசியில என் பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? செழியனா மாறனோட ஆளுங்க கடத்தாத போது வேற யார் இது பண்ணிருப்பாங்க? உங்களுக்கு வேண்டாதவங்க வேற யாராவது இது பண்ணிருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அத்தை. எனக்கு அப்படி வேண்டாதவங்கன்னு யாருமே இல்லம்மா. நான் எல்லாருக்குமே நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆறுமுகத்தை பழி வாங்கணும்னு நினைச்ச எவனோதான் இத பண்ணிருக்கணும். ஆறுமுகத்துக்கு ஒரே எதிரி அந்த மாற மட்டும்தான். அவனை தவிர வேற யாரும் இந்த வேலை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லம்மா. கல்யாணத்தை நிறுத்தணும்னா மாறன் செழியனை முன்னாடியே கடத்திருக்கணும்ல. எதுக்கு கடைசி நேரத்துல கல்யாண மண்டபத்துல வச்சு கடத்தணும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே செழியனை கடத்தி வச்சுட்டு கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிருக்கலாம்ல. செழியனை கடத்தணுங்கிறது அவங்க நோக்கமே இல்ல. மாறன் அவன் ஆளுங்களோட கல்யாண மண்டபத்துக்கு வந்து கலாட்டா பண்ணதே கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக தான். செழியனை கடத்தணுங்கிறது அவங்க நோக்கமே இல்லை. மாறனை தவிர வேற யாருக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்லை. அவங்க தான் செழியனை கடத்திருக்கணும். காயத்ரிக்கு செழியனோட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு வேற யாரும் நினைச்சிருக்காக. அவங்கதான் செழியனை கடத்திருப்பாக. ஐயோ, இந்த வீட்டுக்கு வந்த 2 பேருமே பயங்கரமான ஆளுங்களா இருக்காங்களே. செழியனை மாறன் கடத்தலன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது நம்ம மேலதான் இவங்களுக்கு சந்தேகம் வரும். அதுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கூட்டத்தை கலைச்சி விட்டுருவோம்.